ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்கான SSD டோக்கன்ஸினுடைய தற்போதைய நிலவரத்தை பற்றி பார்க்கலாம். அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 13ஆம் தேதி காலை 7:30 மணி நிலவரப்படி ஜனவரி 14ஆம் தேதிக்குரிய இலவச SSD டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. நேற்று ஜனவரி 12ஆம் தேதி மாலை 5 மணி தொடங்கி ஜனவரி 14ஆம் தேதிக்குரிய இலவச SSD டோக்கன்ஸ் TTD கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்று ஜனவரி 13ஆம் தேதி காலை 7:30 மணி நிலவரப்படி ஜனவரி 14ஆம் தேதிக்குரிய 8 மணி, 9 மணி, 10 மணி மற்றும் 11 மணிக்கான தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜனவரி 14ஆம் தேதிக்கு இன்னும் சுமார் 12,000 டோக்கன்ஸ் பக்கத்தில் அவைலபிளாக இருக்கு. இன்று அதிகாலை SSD டோக்கன்ஸ் வாங்குறதுக்கு ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில் இப்போ கூட்டம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஏதாவது ஒரு இடத்திற்கு போய் உங்களுடைய ஆதார் கார்டை காண்பித்து SSD டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். திருமலையில் நேற்று கொஞ்சம் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால இலவச SSD டோக்கன் தரிசனத்தின் மூலமாகவும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலமாகவும் தரிசனத்திற்கு சென்ற பக்தர்களுக்கு சுமார் 4 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் வரைக்கும் தரிசனத்திற்கு ஆகியிருக்கு. வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்தினுடைய முதல் 2 நாட்கள் ஜனவரி 10ஆம் தேதி மற்றும் ஜனவரி 11ஆம் தேதி பக்தர்களை கம்பார்ட்மெண்ட்ஸில் லாக் பண்ணாமலேயே டைரக்டாக கியூலேயே மூவ் ஆகி தரிசனத்திற்கு 1 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் வரைக்கும் தான் இலவச SSD டோக்கன் மூலமாகவும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலமாகவும் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு பக்தர்களுக்கு ஆச்சு. பட் ஞாயிற்றுக்கிழமை என்பதனால நேற்று பக்தர்களினுடைய கூட்டம் திருமலையில் கொஞ்சம் அதிகமாக இருந்த காரணத்தினால தரிசன நேரமும் கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஆகியிருக்கு. அதே போல பக்தர்களும் கம்பார்ட்மெண்ட்ஸில் 2 மணி நேரம் வரைக்கும் காத்து இருந்திருக்காங்க. நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதனால பக்தர்களினுடைய கூட்டம் அதிகமாகிருக்கு. நேற்று ரூம் புக்கிங் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அதிகாலை 5 மணியிலிருந்து CRO ஆஃபீஸினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு ஆஃப்லைனில் பக்தர்களுக்கு ரூம்ஸ் கொடுத்துட்டு இருந்த நிலையில் நைட் 8 மணிக்கு போல் கம்ப்ளீட்டாக ரூம்ஸ் எல்லாமே அலோகேட் செய்த பிறகு ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முதல் 2 நாட்கள் ஜனவரி 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் நைட் 11:30 மணி வரைக்குமே கூட ரூம்ஸ் அவைலபிலிட்டி இருந்துச்சு. ஆனால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால 8 மணிக்கே CRO ஆஃபீஸினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ரூம்ஸ் எல்லாமே அலோகேட் செஞ்சு முடிச்சு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நேற்று 8 மணிக்கே ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் க்ளோஸ் பண்ண காரணத்தினால மக்களினுடைய கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சு இன்னைக்கு அதிகாலையில் ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் கூட்டம் அதிகமாகவே இருந்திருக்கு. இன்று அதிகாலை 5 மணிக்கு முன்னாடியே ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இப்போ திருமலையில் ரூம்ஸ் அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் இன்று காலை 7 மணி போல் நெட்வொர்க் இஷ்யூஸ் இருந்த காரணத்தினால கொஞ்ச நேரம் ரூம் அலோகேட் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போது நெட்வொர்க் இஷ்யூஸ் எல்லாமே ரெக்கவர் ஆகி மறுபடியும் ரூம் அலோகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. திருமலையில் ரூம்ஸ் தேவைப்படக்கூடியவங்க மேக்ஸிமம் மதியத்திற்குள்ள ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கியூவில் ஜாயின் பண்ணி ரூம்ஸ் வாங்கிக்கலாம். இன்று ஜனவரி 13ஆம் தேதி போகி பண்டிகையை முன்னிட்டு சிலருக்கு விடுமுறை இருக்கு, சிலருக்கு ஒர்க்கிங் டே ஆகவும் இருக்கு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நாளை தொடங்கி தொடர்ந்து 3 நாட்களுக்கு நிறைய பேருக்கு விடுமுறை இருக்கக்கூடிய காரணத்தினால பக்தர்களினுடைய கூட்டம் திருமலையில் நிச்சயமாக அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. டோக்கன்ஸும் வேகமாக காலியாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சில ஃபாலோவர்ஸ் ஜனவரி 18ஆம் தேதி அல்லது ஜனவரி 19ஆம் தேதிக்கெல்லாம் திருப்பதிக்கு வந்தோம்னா SSD டோக்கன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. இப்போவே இன்று ஜனவரி 13ஆம் தேதி ஜனவரி 14ஆம் தேதிக்குரிய SSD டோக்கன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. மேபி மதியத்திற்கு மேலே ஜனவரி 15ஆம் தேதிக்குரிய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காரணத்தினால டோக்கன்ஸும் கொஞ்சம் இப்போது வேகமாக முடிஞ்சிட்டே வருது. அதனால் ஜனவரி 18ஆம் தேதி மற்றும் ஜனவரி 19ஆம் தேதிக்கு SSD டோக்கனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்போவே நாம் கெஸ் பண்ண முடியாது.
இப்போ நிலவரப்படி SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய 3 இடங்களையும் கூட்டம் மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம கியூவில் ஜாயின் பண்ணோம்னா 10 நிமிஷத்துக்குள்ள டோக்கன்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். ஜனவரி 17ஆம் தேதிக்குள்ள நம்ம டோக்கன்ஸ் வாங்கிக்கிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். டோக்கன்ஸ் வாங்குறதுக்காக கியூவில் ஜாயின் பண்ணக்கூடிய சமயத்திலையும் தரிசனத்திற்காக கியூவில் ஜாயின் பண்ணக்கூடிய சமயத்திலையும் பொறுமையாகவே கியூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குறிப்பாக சின்ன குழந்தைகளையும் வயதானவர்களையும் அழைச்சிட்டு வரக்கூடியவங்க பொறுமையாக கியூவில் ஜாயின் பண்ணி நீங்கள் டோக்கன்ஸ் வாங்கிக்கலாம். டோக்கன்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. தொடர்ந்தும் டோக்கன்ஸ் 24 மணி நேரமும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம பொறுமையாகவே போனாலும் 10 நிமிஷத்துக்குள்ளே டோக்கன்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். அதே போல் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணுறப்பவும் கொஞ்சம் பொறுமையாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. திருமலை மற்றும் திருப்பதியில் தற்போது கிளைமேட் கொஞ்சம் குளிராக இருக்கக்கூடிய காரணத்தினால குழந்தைகளை அழைச்சிட்டு போகக்கூடியவங்களும் பெரியவங்களை அழைச்சிட்டு போகக்கூடியவங்களும் அவங்களுக்கு தேவையான வூலன் ஸ்வெட்டர்ஸ், ஷால்ஸ், மருந்து இது எல்லாமே அவசியமாக பேக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம டோக்கன் வாங்குகிறோம்னா நாளை அல்லது நாளை மறுநாளுக்குரிய தரிசனம் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கக்கூடிய காரணத்தினால அதற்கேற்றாற்போல் உங்களுடைய பயணத்தை பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பயணத்தை தொடங்குவதற்கு முன்னாடி SSD டோக்கன் நிலவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பயணத்தை பிளான் பண்ணிக்கோங்க. தினமுமே நானும் 2 அல்லது 3 வீடியோஸ் மூலமாக SSD டோக்கனினுடைய நிலவரத்தை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோஸை உங்களுடைய நண்பர்களோடும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.